வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டிஜிட்டல் கிரியேஷன் தமிழ். இந்த சேனல் நாங்கள் பார்க்க போகிற வீடியோ எடிட்டிங்கை எப்படி ஸ்பீடாக நாங்கள் செய்கிறோன்ற விடயத்தை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, எங்களோட ஸ்பீடை நாங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஓகே, சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் மட்டும் எங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது காணாது. எங்களோட ஸ்பீடை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். நாங்கள் ஸ்லோவாக இருந்தால், அதாவது எடிட்டர் ஸ்லோவாக இருந்தால் எப்போவுமே ஒர்க் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த எங்களுடைய எடிட்டிங் ஸ்பீடை நாங்கள் எப்படி கூட்டுறோன்னு பார்ப்போம். இப்போ எங்களுக்கு கூடுதலாக எடிட்டிங்கில் எங்களுக்கு கட் பண்ணுற இடங்கள்லாம் எங்களுக்கு டைம் தேவைப்படுது. அந்த விடயத்தை நாங்கள் சுலபமாக எப்படி கட் பண்ணி எடிட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் இதுக்கு முதல் நாங்கள் எப்படி செய்தாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸில் நாங்கள் டபுள் கிளிக் கொடுத்தோம்னு சொன்னால் சோர்ஸ் மானிட்டருக்கு போயிடும். இந்த சோர்ஸ் மானிட்டரில் எங்களுக்கு தேவையான இடத்த நாங்கள் ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ணிவிட்டு இன் பாயிண்ட் வைக்கிறோம். இன் பாயிண்ட் வச்சுட்டு தேவையான இடத்த முடிக்கிறோம். அவுட் பாயிண்ட் வைக்கிறோம். அதாவது கீபோர்டில் ஐஎம் ஓஎம் ப்ரெஸ் பண்ணால் இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் வந்துடும். இங்கேருந்து நாங்கள் கிளிக் பண்ணி வீடியோ இங்கே கொண்டு வரோம். ஓகே, இந்த மாதிரி கொண்டு வரோம். இப்படி நாங்கள் ஒரு கட்டிங் மெத்தடை செய்கிறோம். இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் ரேசர் டூல் எடுக்கிறோம். ரேசர் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணுறோம். திரும்ப இங்கால இந்த இடத்துக்கு கொண்டு வரோம், கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு டிலீட் கொடுக்குறோம். திரும்பவும் இந்த கேப்பை நாங்கள் டிலீட் கொடுக்குறோம். கொடுத்தா அந்த கேப் இல்லாமல் போயிடும். ஓகே, இந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடிட்டிங் செய்துட்டுருக்குறோம். இந்த மெத்தடை நாங்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக செய்கிறோன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற மெத்தட் வந்து இதில் இருந்து பல மடங்கு ஸ்பீடான மெத்தட். அந்த மெத்தடை நாங்கள் இப்போ பார்ப்போம். ஓகே, இங்கே இருக்க வீடியோ நாங்கள் எப்படி கட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, முதலாவது விடையும் பார்ப்போம். கட் பண்ணுறது. கட் பண்ணுறேன்னு சொன்னால் நார்மலாக நாங்கள் இப்படி பென்டூல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணுறது தான் கட் பண்ணுறது. இந்த கட் பண்ணுறதை நாங்கள் எப்படி கீபோர்ட் ஷார்ட்கட் முறையில் நாங்கள் கட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஓகே, இந்த ரேசர் டூல் எடுக்க தேவையில்லை, இந்த சோர்ஸ் மானிட்டர் போக தேவையில்லை. எப்படி இலகுவான முறையில் கட் பண்ணணுன்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கு நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் கீபோர்ட் ஷார்ட்கட்டுக்கு போகணும். ஷார்ட்கட்டுக்கு இந்த இடத்துல எடிட் இருக்குது. எடிட்டை கிளிக் பண்ணால் கீபோர்ட் ஷார்ட்கட் இந்த இடத்துல இருக்குது. நாங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் கே ப்ரெஸ் பண்ணாலும் கீபோர்ட் ஷார்ட்கட்டுக்கு போயிடும். ஓகே, இந்த இடத்துல நாங்கள் இந்த சர்ச் பாரில், அதாவது இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்டில் இந்த இடத்துல சர்ச் பாரில் ஆட் எடிட் அண்டு டைப் பண்ணுவோம். டைப் பண்ணால் எங்களுக்கு இந்த சீக்வன்ஸில் ஆட் எடிட் அண்டு வரும். இந்த இடத்துல ஆல்ரெடி நான் இந்த கீயை செட் பண்ணி வச்சபடியாக ஆல்ரெடி அந்த கீ இருக்குது. இல்லையான்னு சொன்னால் கண்ட்ரோல் ப்ளஸ் கே இருக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் கே இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அப்படியே கிளிக் பண்ணி மூவ் பண்ணி இந்த ஆட் எடிட்ன்ற இந்த செட் கீக்கு நேரம் நீங்கள் இந்த கிளிக் பண்ணி மூவ் பண்ணி அந்த இடத்துல கொண்டு விட்டீங்கன்னு சொன்னால் எங்களோட ஷார்ட் ஃபார்ம் வந்து கட் பண்ணுறதுக்கு செட் கீயாக மாறிடும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் ப்ளஸ் கீயை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இடத்துல ஓகே விடுங்க. ஓகே விடுத்தா எங்களுக்கு இப்போ நாங்கள் கர்சர் டூல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஃபாஸ்ட்டான மெத்தடில் நாங்கள் கட் பண்ணலாம். ஓகே, இந்த பாய் வந்து சொல்லிட்டு விழுகிறார். ஓகே, இந்த இடத்த கட் பண்ண போகிறோம்னு சொன்னால் கீபோர்டில் ஷட்டை ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, ஓகே, இந்த இடத்துல தான் மூவ் பண்ண போகிறார். இந்த இடத்துல கட் பண்ண போகிறோம். ஓகே, குயிக்கான மெத்தடில் செட் கீயை பயன்படுத்தி இந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த கர்சர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடம் எல்லாமே நாங்கள் கட் பண்ணலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த ஓகே ஸ்டார்ட் பண்ணுற இடத்த கட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி குயிக்கான முறையில் இந்த செட் கீயை பயன்படுத்தி நாங்கள் கட் பண்ணலாம். ஓகே, முதலாவது விடயம் இதுதான். அடுத்த விடயம் பார்ப்போம். அடுத்த விடயம் வந்து ரிபிள் ட்ரிம் ப்ரீவியஸ் எடிட்டிவ் பிளேயட். அதாவது ரிபிள் ட்ரிம் ப்ரீவியஸ் எடிட்டிவ் பிளேயட்னு சொன்னால் ட்ரிபிள் ரிம் பண்ணுறது. ஒரு வீடியோ நாங்கள் ரிம் பண்ண போகிறோம். கட் பண்ணுறோன்னு சொன்னால் ஒவ்வொரு வீடியோக்குள்ளே நாங்கள் கட் பண்ணுறோம். இப்போ ரிம் பண்ணுறோன்னு சொன்னால் உதாரணத்துக்கு இந்த கர்சர் பாயிண்ட்லேருந்து இங்கால இருக்கக்கூடிய பகுதி எவ்வளோ
வெட்டி எடுக்க போகிறோம் நாங்கள் இந்த இடத்துல எப்படின்னு சொன்னால் ஓகே இந்த ஜம்ப் பண்ணுற இடத்துல இருந்தால் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு முன்னுக்குள்ள பகுதி அதாவது இங்கே செலெக்ஷனில் இருந்து இந்த கர்சர் பாயிண்ட்லேருந்து இங்கால முன்னுக்குள்ள பகுதி எவ்வளோமே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் பழமையானு சொன்னால் இந்த இடத்துல ரேசர் டூல் எடுக்கிறோம், இந்த இடத்துல கட் பண்ணுறோம், கட் பண்ணிவிட்டு டிலீட் கொடுக்குறோம், டிலீட் கொடுத்துட்டு திரும்பவும் செலக்ட் பண்ணி டிலீட் கொடுக்குறோம். அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த கேப் இல்லாமல் போயிடும். இதுக்கு நிறைய டைம் பிடிக்குது எங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த பகுதி அவ்வளோ எங்களுக்கு கட் பண்ணி ஒரே தடவையில் எடுக்க போகிறோம்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு சொன்னால் நாங்கள் கீபோர்டுக்கு போகிறோம், எடிட், கீபோர்ட் ஷார்ட்கட். இந்த கஸ்டமர்ஸ் இருக்கிறத இந்த இடத்துல ப்ரீமியம் ப்ரோ டிஃபால்ட்டுக்கு மாற்றுங்க. மாற்றிட்டு இந்த கியூ கீயை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோங்க ஆல்ரெடி எங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தா எங்களுக்கு தெரியும் ட்ரிபிள் ட்ரிம் ப்ரீவியஸ் எடிட் டு பிளே இட். இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் இந்த இடத்துல ஓகே விடுங்க. ஓகே கொடுத்துட்டா இப்போ நாங்கள் இந்த பகுதி எல்லாமே ஒரே தடவையில் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணுறது வந்து தனியாக ஒரு இடத்த கட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது வந்து இவ்வளோ துண்டையும் நாங்கள் வெட்டி எடுக்கிறதா அந்த ட்ரிம் பண்ணுறது. இதை நாங்கள் ஒரே தடவையில் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் கீபோர்டில் கியூவை ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே இந்த மாதிரி இப்போ இதில் இருந்தால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் இவ்வளோ பகுதி நாங்கள் ட்ரிம் பண்ண போகிறோம்னு சொன்னால் கட் பண்ணி எடுக்க போகிறோம்னு சொன்னால் கியூ. ஓகே அதே மாதிரி திரும்ப நாங்கள் அடுத்தது பார்ப்போம் ரிபிள் ட்ரிம் நெக்ஸ்ட் எடிட் டு பிளே இட்னு சொன்னால் கீபோர்ட் ஷார்ட்கட். ஓகே இந்த இடத்துல டபுள் ஜி இருக்குது, டபுள்யூ கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிபிள் ட்ரிம் நெக்ஸ்ட் எடிட் டு பிளே இட். நீங்கள் அப்படியே ஓகே விடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் கொண்டு வந்து ஓகே இதோட நாங்கள் முடிக்க போகிறோம் வீடியோ. இங்கால உள்ள பகுதி எவ்வளோமே எங்களுக்கு தேவையில்லை, நிறைய தேவையில்லாத பகுதி எவ்வளோமே இருக்குது. இந்த பகுதி எவ்வளோமே நாங்கள் ஒரே தடவையில் வெட்டி எடுக்க போகிறோம், ட்ரிம் பண்ண போகிறோம். அதுக்கு நாங்கள் டபுள்யூ பயன்படுத்த போகிறோம். இப்போ நாங்கள் கீபோர்டில் ஷார்ட் ஃபார்மாக டபுள்யூ ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கியூவை ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த அவ்வளோ துண்டையும் வெட்டி எடுக்கிறோம். ஓகே இவ்வளோ தூரம் முடிக்கிறோம்னு சொன்னால் டபுள்யூ ப்ரெஸ் பண்ணி அவ்வளோ துண்டையும் நாங்கள் முடிக்கிறோம். ஓகே இதுதான் ரிபிள் ட்ரிம் ப்ரீவியஸ் எடிட் டு ரிபிள் ட்ரிம் நெக்ஸ்ட் எடிட் டு பிளே இட். ஓகே அதாவது முன்னுக்குள்ள பகுதி இந்த கேர்சர் பாயிண்ட் முன்னுக்குள்ள பகுதியை வெட்டி எடுக்கிறதுக்கும் இந்த கேர்சர் பாயிண்ட்டுக்கு பின்னால் உள்ள பகுதியை வெட்டி எடுக்கிறதுக்கும் நாங்கள் கியூவையும் டபிள்யூவையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது ஒரு ஃபாஸ்ட்டான மெத்தட். ஓகே இப்போ நாங்கள் 2 டைம் செய்து பார்ப்போம். ஓகே 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 இந்த மாதிரி நாங்கள் ஃபாஸ்ட்டாக நாங்கள் செய்து கொள்ளலாம். ஓகே அடுத்த பார்ப்போம். அடுத்தது ரிபிள் டிலீட். ட்ரிபிள் டிலீட்னு சொன்னால் உதாரணத்துக்கு எங்களுக்கு இதில் ஒரு கட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இந்த பகுதியாளத்தை நாங்கள் டிலீட் பண்ண போகிறோம். டிலீட் பண்ணுறோன்னு சொன்னால் நாங்கள் முதல்ல என்ன செய்வோம்னு சொன்னால் டிலீட் கொடுத்துட்டு திரும்பவும் ஸ்பேஸை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் டிலீட் கொடுக்குறோம். ஓகே அதை விட 1 டைமில் நாங்கள் அந்த செக்ஷனை இல்லாமல் பண்ணலாம். அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கிளிப்பையும் இல்லாமல் பண்ணலாம். அதாவது கட் பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற பகுதியை இந்த கட் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற பகுதியை ஒரு தடவையில் நாங்கள் டிலீட் பண்ணலாம். அதே நேரம் இந்த பகுதி எவ்வளோமே இல்லாமல் போயிடும். இங்கே இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே முன்னுக்கு மூவ் ஆகி இந்த வீடியோவோட ஜாயிண்ட் ஆகிடும். அதுதான் நாங்கள் இப்போ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். அதுக்கு நாங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட் போவோம். ஓகே இந்த இடத்துல ட்ரிபிள் டிலீட் டைப் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எடிட்டில் ட்ரிபிள் டிலீட் இருக்குது. ஆல்ரெடி நான் இந்த எக்ஸை நான் யூஸ் பண்ணுறேன், அதால் இந்த இடத்துல எக்ஸ் காட்டப்படுது. ஓகே உங்களுக்கு வேறு ஷார்ட்கட் இருந்தால் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளிக் பண்ணி இந்த எக்ஸுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த இடத்துல ஓகே விடுங்க. ஓகே கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ கிளிப் ஆகலாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் குயிக்கான முறையில் கீபோர்டில் எக்ஸை ப்ரெஸ் பண்ணால் இல்லாமல் போயிடும். ஓகே இந்த வீடியோஸ் எங்களுக்கு தேவையில்லை, எக்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவையில்லை, எக்ஸ். ஓகே இந்த வீடியோஸுக்கு இந்தியாவில் உள்ள பகுதி தேவையில்லைன்னு சொன்னால் டபிள்யூ. ஓகே இங்கே இந்த வீடியோஸில் இந்த கேர்சர் பாயிண்டில் இந்தியாவில் உள்ள பகுதி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் கியூ. ஓகே இந்த வீடியோவில் ஒரு கட் பண்ண போகிறோம்னு சொன்னால் Z, கட் Z. ஓகே இந்த வீடியோ கிளிப் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் எக்ஸ். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் குயிக்கான மெத்தடில் இந்த கட்டிங் மெத்தடை நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த வீடியோ எடிட்டிங்கில் மேக்ஸிமம் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எஃபோர்ட். இந்த கட்டிங் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட டைம் வந்து
பல மடங்கு எங்களுக்கு டைமை நாங்கள் சேவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.